வணக்கம் நண்பர்களே. 2025ஆம் ஆண்டின் முதல் வாரத்தில் நமக்கு ஐபிஓ சந்தையில் 7 புதிய ஐபிஓக்கள் வர இருக்கின்றன. பிளான் செய்துவிட்டீர்களா? வாருங்கள் விவரங்களை பார்ப்போம். இந்த வாரம் பங்கு சந்தையில் புதிய 7 ஐபிஓக்கள் வெளியீடு ஆகின்றன. மொத்தம் 2400 கோடிக்கும் மேல் முதலீடு வரவுள்ளது. முதல் ஐபிஓ ஸ்டாண்டர்ட் கிளாஸ் லைனிங் டெக்னாலஜி. ஜனவரி 6 முதல் 8 வரை 410.05 கோடி ரூபாய் வரை இந்நிறுவனம் ஐபிஓ மூலம் திரட்ட உள்ளது. குவாட்ரண்ட் ஃபியூச்சர் டெக் ஐபிஓ ஜனவரி 7 முதல் 9 வரை நடக்க உள்ளது. இந்த கம்பெனி ரயில்வேக்கான புதிய கட்டுப்பாட்டு மற்றும் சிக்னல் அமைப்புகளை உருவாக்குகிறது. இந்த நிறுவனம் ஜனவரி 7 முதல் 9 வரை ஐபிஓ மூலம் 1578 கோடி ரூபாய் திரட்ட உள்ளது. எஸ்எம்இ துறையின் முதல் ஐபிஓ இண்டோபால் இன்சுலேஷன் ஜனவரி 6 முதல் 8 வரை நடைபெறுகிறது. இதன் விலை 46 ரூபாய். பிஆர் கோயல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஐபிஓ ஜனவரி 7 முதல் 9 வரை நடைபெறுகிறது. இது 85.21 கோடி ரூபாய் வரை திரட்ட உள்ளது. டெல்டர் ஆட்டோகாப் 2 மற்றும் 3 சக்கர மின்சார வாகனங்கள் தயாரிக்கும் நிறுவனம் ஜனவரி 7 முதல் 9 வரை ஐபிஓ நடத்துகிறது. ஏவாக்ஸ் அப்பேரல்ஸ் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ் ஐபிஓ ஜனவரி 7 முதல் 9 வரை நடைபெறுகிறது. இதன் விலை 70 ரூபாய். பரமேஸ்வர் மெட்டல் மற்றும் டேவன் சன்ஸ் ரீட்டெயில் ஐபிஓக்கள் ஜனவரி 6 அன்று முடிவடைகின்றன. ஃபேப்டெக் டெக்னாலஜிஸ் ஐபிஓ ஜனவரி 7 அன்று முடிவடைகிறது. அடுத்த வாரம் இண்டோ ஃபார்ம் எக்விப்மெண்ட் மற்றும் எஸ்எம்இ துறையின் 5 நிறுவனங்கள் பங்குச் சந்தையில் பட்டியலிடப்படுகின்றன. டெக்னிகெம் ஆர்கானிக்ஸ் ஜனவரி 7, லியோ ட்ரை ஃப்ரூட்ஸ் மற்றும் டேவன் சன்ஸ் ரீட்டெயில் ஜனவரி 8 மற்றும் 9 ஆகிய நாட்களில் பட்டியலிடப்படுகின்றன. நண்பர்களே, இந்த வார ஐபிஓ விவரங்களை உங்களோடு பகிர்ந்துள்ளோம். உங்கள் கருத்துக்களை கீழே பகிருங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம். ஹாப்பி இன்வெஸ்டிங்.